பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும்போது, தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். தேவன் அவரது அதிகாரத்திற்குள் எல்லாவற்றையும் வைத்தார் அப்படின்னு நம்ம இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா பொருட்களும் கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. அப்படிங்கும்போது தேவனே உள்ளடக்கியது கூறப்படவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது. இப்போ தேவனை அதில் இன்க்ளூட் பண்ணல. எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு உட்படுத்தியவர் தேவனே. எல்லாம் கிறிஸ்துவின் அதிகாரத்திற்குட்பட்டதும் தேவனுடைய அதிகாரத்திற்குள் குமாரனும், அதாவது கிறிஸ்துவும் உட்படுத்தப்படுவார். அப்போ அனைத்தையும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டின் கீழ் தேவனே உட்படுத்துகிறார். தேவன் எல்லாவற்றின் மீதும் முழுமையாக ஆட்சியாளராக இருக்கும் வகையில் கிறிஸ்து தேவனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிற காரியம், எல்லாவற்றையும் சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, கிறிஸ்துவின் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ தேவன் அவர் கிறிஸ்துவுக்கு எல்லாம் சகலத்தையும் கீழ்ப்படுத்த ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவன் அவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும்போது, தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அப்போ குமாரனுக்கு எல்லா சகலமும் அவர் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, அப்போ குமாரன் எப்படி அவர் தன்னை தாழ்த்துறார்னா, அவரே தேவனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதாவது சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். யார்? கிறிஸ்து குமாரன். அவர் கீழ்ப்படுத்தப்பட்டிருப்பார். அப்போ அவரே இவ்வளோ தூரம் சகலமும் அவருக்கு கீழே கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குன்னா, அவர் தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் மிக 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 முக்கியமான ஒன்று. கீழ்ப்படிதல். எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு தேவன் குமாரனுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தாரோ எல்லாத்தையும், அந்த அதிகாரம் வல்லமை எல்லாத்தையுமே தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவ்வளோ அதிகாரத்தையும் வல்லமை எல்லாமே அவருக்கு காலுக்கு கீழே கீழ்ப்படுத்தினவர் இந்த கிறிஸ்து. தேவன் குமாரன் கிறிஸ்து அவர் தேவனுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார். பாருங்க, குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாமும் தேவனுக்கு எப்போதும் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், தாழ்ந்திருக்க வேண்டும். நமக்குள்ள எந்த பெருமையோ அகந்தையோ மேட்டுமையோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளை எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ ஆண்டோட கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? நாம் வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி நாம் நடக்க நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். குமாரனுக்கு சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தின தேவன் நமக்கும் அதே வல்லமை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு எப்போதும் கீழ்ப்பட்டிருப்போம், வசனத்துக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இந்த சிந்தையோடு, இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆல்பா உமைக மனோரே துதிக்கிறோம், ஆதி அந்த மனோரே துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம், வாழாக்கமல் தலைக்குறை துதிக்கிறோம், கீழாக்கம் மேலாக்குறை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026வது வருஷத்தின் ஆண்டவரே 4வது மாதமாகிய ஏப்ரல் மாதத்தின் 8ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வாசித்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, சகலத்தையும் கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தின தேவன் ஆண்டவரே அப்பா எங்களுக்கும் ஆண்டவரே சகல அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே அப்பா அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவும் ஆண்டவரே சகலத்தையும் கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினவர் குமாரனும் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே தேவனே உமக்கு சகலத்திலும் நாங்கள் கீழ்ப்பட்டிருக்கிற ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே அப்பா வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்குள்ளே இருக்க ஆவியானவரே நீர் அனுதினமும் ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே தேவனுக்கு உகந்த பாத்திரமாக ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் உருவாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்கு நாங்கள் முழுவதுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் அப்படியாக ஆண்டவரே பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த ஒரு புதிய நாளை காண ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூடந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வளைகுடா நாட்டு பகுதியில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் ஆண்டவரே அப்பா அகோரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா இந்த யுத்த அப்பா செய்திகள்னாலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு மக்களின் இருதயத்தில் ஆண்டவரே அப்பா பயம் கலந்ததோடு திகி நிறைந்ததோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை இந்த வளைகுடா பிராந்தியத்தில் அப்பா ஸ்தோத்திர கதை ஆண்டவரே இருக்கிற எல்லா சமாதான குலைச்சலை எடுத்து போட்டு ஆண்டவரே சமாதான தேவன் மெய்யான சமாதானத்தை தருமுடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அழிவுகள் நாசமோசங்கள் எல்லாத்திலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை தருமுடியாக ஜெபிக்கிறோம். அப்பா தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை ஆண்டவரே அழலிய கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு சாதாரண இருதயத்தினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த உயிரிழப்புகளோ நாசமோசங்களோ அணுகாதபடி எசப்பா உடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே அப்பா தேசத்தின் மீது ஒவ்வொரு தேசத்தின் மீது நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உடைய ரத்த கொட்டைகள் ஒவ்வொரு பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்பா ஸ்தோத்திர கதாவை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே போகையில் வருகையில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்தின் உடைய கரம் கூட வந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளைக்கு விரதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீத முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.